அனைவருக்கும் வணக்கம். வேல் கொண்டு வேலினை தேடி அடுத்த 10 மைல் பயணம் வாரந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறேன். சில வாரங்களை தவிர்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஹீட் வேவ்ஸ் வந்து யூரோப் ஃபுல்லாக வாட்டி கொண்டிருக்குது. அப்போ உக்கிரமான வெயில் நாட்களில் நான் தவிர்க்க வேண்டி இருக்கிறபடியாக சில கிழமைகள் தவிர்க்கப்படுகிறது. மற்றபடி வாரந்தோறும் போய்கொண்டிருக்கிறேன். வெற்றிகரமாக நடந்துட்டுருக்குது. என்னோட பயணிக்க விருப்பப்படுற ஆட்கள் அடுத்த வருஷம் வைகாசி விசாகம் ஆண்டு இந்த பாத யாத்திரை தொடங்கி இருக்குது. உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பரீட்சார்த்த நடையொன்றை நீங்கள் என்னோட செய்திங்கண்டா 10 மைல் விருப்பமான ஆக்களும் நினைஞ்சு கொள்ளுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் நான் போகிறேன். நான் வர்ற ஆக்கள் விருப்பம்ண்டா வாங்க. என்னென்னு சொன்னால் உங்களோட கால்களுக்கு அது பழக்கப்படும். ஏன்னா இப்போ நான் 10 மைல் நடக்கிறபடியாக உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அப்போ எப்போயாவது ஒரு கிழமை நீங்கள் வரணுமெண்டா என்ன தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க வந்து என்னோட சேர்ந்து நடவுங்க 10 மைலை. அடுத்த வருஷம் நாங்கள் பாத யாத்திரை போயிருக்க உங்களுக்கு அது வந்து இலகுவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதால் முடிஞ்ச அளவு வர விருப்பமான ஆக்கள், பாத யாத்திரையில் இணைஞ்சு கொள்ளணும் விருப்பப்படுற ஆக்கள் புதன்கிழமை தோறும் நான் போகிற இந்த பரீட்சார்த்த பயிற்சி பாதையை கண்டுபிடிக்கிற பயணத்தில் என்னோட வேணும்னா இணைஞ்சு கொள்ளுங்க. இணைஞ்சு கொண்டால் உங்களுக்கு அது பலன் தரும் என்று நம்புகிறேன். மற்றபடி இந்த பாத யாத்திரை ஒரு சக்தி மிக்கதாக உருவாகும். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பாதையில் நடப்பினோம். பெருமான் அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறாரு. இந்த மனசு சொல்லுது. இந்த பயணம் சிறப்பாக அமையும். அதால் விருப்பப்பட்டவர்கள் இணைஞ்சு கொள்ளுங்கள். இது ஒரு புண்ணிய பயணம். இந்த பாத யாத்திரை எங்களுக்கானதில்லை, உலக மக்கள் அனைவருக்குமானது. அதால் விருப்பப்படுறாக்கள் இணைஞ்சு வாருங்கள். நன்றி. புடிச்சவன் திமிருதான் புடிச்சவன் திமிருக்கே புடிச்சு போனவன் புடிச்சவன் திமிருக்கே புடிச்சவன் திமிருதான் புடிச்சவன் திமிருக்கே புடிச்சு போனவன் புடிச்சவன் திமிருக்கே புடிச்சவன் திமிருதான் புடிச்சவன் திமிருக்கே புடிச்சு என்ற நடையை வந்து அரவாசியோட நிப்பாட்ட வேண்டியதாக போயிட்டுது. ஏன்னா இதில் நிற்கிறவர் வந்து இந்த போட் பிரேக் டவுன் ஆகிட்டு அப்போ நான் கரைக்கு ஒரு இழுக்கணும். அப்போ கரைக்கு இழுப்ப நான் கிட்ட போக நான் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே சொதக்கண்டு இந்த காலெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிட்டுது. அப்போ சப்பாத்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டுது. அப்போ அதோடு நடக்க இயலாது. அரவாசியோட நிப்பாட்டிட்டு நான் திரும்ப போகணும். இவருக்கு ஹெல்ப் பண்ணி போட்டு திரும்ப போகிறேன். ஆறிரு தடந்தோழனே முருகா போற்றி போற்றி, ஆறுமுகனே அழகனே முருகா போற்றி போற்றி, ஆறெழுத்து மந்திரனே முருகா போற்றி போற்றி, ஆறுபடை வீடுடையாய் முருகா போற்றி போற்றி, ஆதிமூல தெய்வமே முருகா போற்றி போற்றி, அபிஷேக பிரியனே முருகா போற்றி போற்றி, அபயம் அருள்பவனே முருகா போற்றி போற்றி, அம்பிகை திருமைந்தனே முருகா போற்றி போற்றி, அமுதனே ஆனந்தனே முருகா போற்றி போற்றி, அண்ணலே என்னத்தனே முருகா போற்றி போற்றி, அன்புருவம் ஆனவனே முருகா போற்றி போற்றி, அன்பர்க்கருள் குமரனே முருகா. இன்றைக்கி இந்த போகிற பாதையெல்லாம் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் இப்படியான நடங்களை நடக்க போகிறாக்கள் கவனிங்க. இப்போலாம் நிறைய இந்த முறை எக்கச்சக்கம் தெரியுமா. ஏதோ இந்த முறை வெதருக்காகவும் பார்க்குற இடமெல்லாம் இந்த படம் என்ன அப்படி ருசியாக இருக்கும். டேஸ்ட்டுன்னா அந்த மாதிரி சொல்லி வேலை இல்லை. இந்த பத்தை ஃபுல்லாக அப்படி எங்கே நடந்து களைச்சி விரைக்க தேவாமிரதம் மாதிரி இருக்கும். ஊதி ஊதி சாப்பிட்றாண்டாப்பில் பழம் சுட்ட பழம்னு யோசிக்காதீங்க. இது ஔவையார் முருகப்பெருமான்ற கதை இல்லை, நாவல் பழம் இல்லை. இதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். அதுக்காக தான் ஊதி சாப்பிட்றேன். ஏன்னா இது ஒரு சைவ பழம். அதை நான் மச்ச பழமாக ஆக்கி சாப்பிட விரும்பலை. அதெல்லாம் நான் ஊதி ஊதி சாப்பிட்றேன். ஆனால் இங்கே வேறுங்க
எனக்கு இந்த பத்தையை விட்டு போக விருப்பம் இல்லை. அதால் நின்று ஃபுல்லாக முடிச்சுட்டு போகலாம்னு யோசிச்சிருக்கிறேன். அருமையாண்டா, அப்படி ஒரு அருமை வேறுங்க, சிறப்பாக இருக்குது. இன்றைக்கிட்ட நடையும் வந்து அரவாசியோட நிப்பாட்ட வேண்டிய எல்லாமே போச்சுது. அந்த வயசு போன ஐயா வந்து நடு கிணலுக்குள்ளே போட் ஸ்டக் ஆகிட்டுது. அவர்கிட்ட மோட்டர் ஒன்றும் வேலை செய்யலை. அவரை இழுத்து விட்டுட்டு வேற வண்டியாக போயிட்டுது. 2 காலும் சகதிக்குள்ளே போய் சதக்கன்று இருக்குது. இதோட நடக்கிறதுன்றதை நினச்சி பார்க்கலாது. ஒரு 5 மைலோடு திரும்புகிறேன் நான். இப்போ திருப்பி இந்த கார் அடிக்க போயிட்டு அடுத்த கிழமை தான் இனி கண்டினியூ பண்ணணும். ஏதோ எம்பெருமான் செயல் ஏதோ ஒரு இடத்துல தடங்களாக நிப்பாட்டி ஏதோ ஒரு நல்ல காரியத்தை தான் செய்ய வச்சுட்டு திருப்பி கொண்டு போகிறார். எல்லாம் அவர் செயல். மற்றபடி அனைத்தும் சிறப்பு. இன்றைக்கு சந்தோஷமாக இந்த பழங்களும் தந்திருக்கிறார் சாப்பிட்றதுக்கு. நன்றி, வணக்கம்மா. தோல்வி கண்டு துவளாத, வெற்றி கண்டு மகிழாத மனம் கொடுத்த அன்பு முருகன். நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறி போகச் செய்து என்னையாளும் செந்தில் குமரன், என்னையாளும் செந்தில் குமரன்.